ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2026 இன்றைய தினம் 14வது போட்டியாக டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ஜிடி அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில் மும்பை மற்றும் ஆர்ஆர் அணிகள் மோதிய போட்டி மழையின் காரணமாக, அதாவது ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சு அடுத்த இன்னிங்ஸில் 1 ஹவருக்கு மேலே தான் மேட்சே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா லக்னமுமே மாறிடுது. இங்கே லக்னம் மாறிடுச்சு, அதாவது ஒரு ½ அன் ஹவர் 3/4 மணி நேரம் கூட அந்த லக்னத்துக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது அப்படியே சேஞ்ச் ஓவர் இல்லாமல் நடக்கும். இந்த லக்னம் மாறிடுச்சு அப்படின்னால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா 1.5 மணி நேரம் ஒரு லக்னங்கிறது லக்னம் மாறிடும். ஸோ இதுதான் கணிப்பு. அதன் கணிப்புப்படி நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 1 மணி நேரம் கழிச்சு தான் மேட்சே ஸ்டார்ட்டு. ஆக்சுவல் டைமுக்கு நான் மழை பெய்யுது அப்படின்னு நான் பார்க்கல, ஹெவி ஒர்க்கு நான் அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் நான் எந்த விதமான ஒரு அப்டேஷனும் கொடுக்கல நேற்றைய தினம். பரவாயில்ல. இருந்தாலும் இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ஜிடி அணிகள் மோதும் போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் கேஎல் ராகுல், ரிஸ்வி, ராணா, மில்லர், ஸ்டப்ஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்வி அல்லது நீங்கள் மில்லரை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதாவது ராகுல், நிதிஷ் ராணா, ரிஸ்வி ஆர் மில்லர், ஸ்டப்ஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக நிதிஷ் ராணா அல்லது மில்லரை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் லுங்கி நிகிரி, முகேஷ் குமார் மற்றும் நிகாம், அக்ஷர் பட்டேல் போன்றோர் சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட் மற்றும் கேட்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிகாம் மற்றும் நிகிடி 2 விக்கெட் வீழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்திருந்தால் சிறப்பாக விடக்கூடியவர்கள் ராகுல், நிசாங்கா, ராணா, மில்லர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ராகுல் அல்லது ராணாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டில் வீழ்த்தக்கூடிய நபர்கள் இங்கிடி, நட்ராஜன், முகேஷ்குமார் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஜிடி அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விடக்கூடிய நபர்கள் சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், கிளீன் பிலிப்ஸ், ராகுல் டிவேட்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் சுதர்சன் அல்லது பட்லர் அல்லது டிவேட்டியா, இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜிடி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அந்த அசோக் சர்மா, முகமது சிராஜ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஜிடி அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், சுபம் கில் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கில் அல்லது சாய் சுதர்சனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டராக ராகுல் டிவேட்டியா அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிடி அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது சிராஜ், கசிகோ ரபாடா, அசோக் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன்றைக்கி ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதாவது கேப்டன் வைஸ் கேப்டனாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னா செகண்ட் டவுன் இறங்குறாங்க இல்லையா, அவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி பந்து வீச்சாளரில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபாரின் பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பந்து வீச்சாளர். இது இன்றைக்கி ஹிண்ட்டு. ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கோர்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஒரு 150 to 170க்குள்ளே வந்தாவே அது ஒரு பெரிய ஸ்கோராக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. மூணாவது ஹிண்ட்டு, செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடக்கூடியவங்க கொஞ்சம் போராடி தான் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் பஞ்சம் இருக்காது. இதுதான் இன்றைக்கி ஹிண்ட்டு. இன்றைய தினம் இதில் ஏதாவது மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். முக்கியமாக இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போது நாளையிலேருந்து எனக்கு ஹெவி ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் அப்டேஷன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை மேலே தான் அப்டேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஸோ அதை நான் பதிவு பண்ணிடுறேன். மேக்ஸிமம் நாளைக்கு கொடுக்கறது பார்க்குறேன். கண்டிப்பாக ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேலாம் வாய்ப்பு இல்லை. ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை மண்டேலேருந்து வீடியோ வரும். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.